ஒரு ஏக்கருக்கு நம்ம கணக்கு பார்த்தோம்னா எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 8 to 10 லட்ச ரூபாய் எடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் நல்ல குவாலிட்டி எடுத்தோம்னா எக்ஸ்போர்ட் அனுப்பலாம், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரிலாம். பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள், அந்த சென்ட்டு, ஆமாம் குல்கன்னு ட்ரை பண்ணி கூட கேட்குறாங்க. ஆனால் நம்ம ட்ரை ஆர்கானிக்னா இந்த ஈயம், மீனமிலம் பசங்க தயார் பண்ணுறாங்க. ஹலோ வணக்கம் மக்களே, நம்ம இங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒசூர் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். ஒசூரில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்னென்னா வந்து நம்ம இப்போ என்ன இதுக்கு வந்துருக்கோன்னா பட்டன் ரோஸ், பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பட்டன் ரோஸ் வந்திருக்கோம். இங்கே விளைச்சல் வந்து ஒரு 3 ஏக்கரால் வந்து ஒரு ஃபார்மர் வந்து பண்ணிட்டுருக்காரு. அவரோட இயர்னிங்ஸ் எல்லாம் எப்படி, எந்த மாதிரி வந்து மருந்தெல்லாம் அடிக்கிறாங்க, எந்த மாதிரி செடியை வந்து பராமரிக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த மாதிரி செடி வந்து நம்ம சரௌண்டிங்கில் இவ்வளோ பெரிய நல்ல வளர்ச்சி பாருங்கள், எவ்வளோ வந்து செடியாக இருக்கட்டும் பூவாக இருக்கட்டும் எந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா ஒரு சுருகு இல்லாமல் நல்லா செடியை வந்து பாதுகாத்து வளர்த்துக்கிறாரு. நான் இவரெல்லாம் எப்படி வந்து வளர்க்குறாரு, எந்த மாதிரி வருமானம் வருது, எந்த மாதிரி வந்து சென்னைக்கு அனுப்புகிறாரா, இந்த மாதிரி நிறைய எந்த ஏரியாவுக்கு வந்து பார்சல் பண்ணுறாரு ஃபுல் ஓல்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் ராஜு. இந்த மாதிரி ஒசூர் ஏரியா தளி சைட்லேருந்து பேசுகிறோம். இது வந்து பட்டன் ரோஸு. இது நம்ம செடி எடுத்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆயிருக்கும். இது மோஸ்ட்லி என்னென்னா இந்த பக்கம் ஒசூர், பெங்களூரு, இந்த பக்கம் லோக்கல் பார்த்திங்கன்னா மதுரை, திருச்சி அந்த சைடு அந்த மாதிரி போவோம். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா குவாலிட்டி எடுத்தோம்னா எக்ஸ்போர்ட் அனுப்பலாம், சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி இந்த செடிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆகுது. செடி நம்ம கொண்டாந்து வச்சதுலேருந்து இது வரைக்கும் 1.5 வருஷம் ஆயிருக்கு. 15 நாள் பூ வரும், 15 நாள் பூ கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி தான் இதோட பராமரிப்பு, மருந்து, உரம் எல்லாமே கொடுக்கணும். இப்போ எவ்வளோ ஏக்கரில் இருக்குண்ணா? இது ஒரு 3.5 ஏக்கர் லேண்ட் இருக்கும். ஒரு 6500 செடி இருக்குது. செடி இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 5 பேர் 6 பேர் ஆரம்பித்தோன்னா மத்தியானம் இல்லை, மத்தியானத்துக்குள்ளே ஒரு 10 மணி 11 மணிக்குள்ளே ஒரு 100 கிலோ 150 கிலோ அந்த மாதிரி பறிக்கிற மாதிரி இருக்கும். பறித்து ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டு கரெக்டாக இருக்கும். 1 கிலோ எவ்வளோ வரும்? 1 கிலோ வந்து 100, 150, 200 வரைக்கும் இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் டவுனாக இருந்துச்சுன்னா இன்னும் கம்மியாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் விற்கும். ஓகே, என்ன இப்போ செடி வந்து எங்கேருந்து வாங்கிட்டு வர்றீங்க? சின்ன செடியிலேருந்து செடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளிகேரி, அகலக்கோட்டை அந்த சைட்லேருந்து தான் கொண்டு வர்றோம். அந்த சைட்லேருந்து கொண்டு வந்து நாம் வச்சு வளர்த்து இது ஒரு கிட்டத்தட்ட இது பூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 2-2.5 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், சின்ன செடியிலேருந்து எப்படி வந்து மருந்து அந்த மாதிரி கொடுத்து எப்படி வளர்க்கணும்? சின்ன செடியிலேருந்து நம்ம ஸ்டார்டிங்கில் உரம் கொடுக்கணும், மாட்டு எருவு அந்த மாதிரி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த டிஏபி இந்த மருந்து கடையில் வாங்குகிற மருந்து அந்த மருந்தெல்லாம் அடித்து தான் மெயின்டைன் பண்ணி நீட்டாக களை இல்லாமல் உரம் கொடுத்து தண்ணி கொடுத்து இதை ரெடி பண்ணணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இது இந்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இல்லை இருக்காது, மெயின்டைன் பண்ணணும். ஓகே, செடி வந்து இப்போ வந்து பூ வந்து வரணுன்னா என்னென்ன மருந்தெல்லாம் அடிக்கிறீங்க? மருந்து கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா பயோ யூஸ் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் கெமிக்கல் கூட யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் தாண்டி நம்ம அந்த ஆர்கானிக் கூட யூஸ் பண்ணுறோம். ஆர்கானிக்லேயும் மெயின்டைன் பண்ணலாம். ஆர்கானிக்கை பொறுத்தளவுக்கு நல்லா வரும் குவாலிட்டி, ஆனால் ரொம்ப லேட் ஆகும் அது வர்றதுக்கு. அது வரைக்கும் நம்ம ஒருத்தர் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆர்கானிக்ல வந்து எந்தெந்த மாதிரி வந்து வெரைட்டி ஆஃப் வந்து ஆர்கானிக்னா இந்த ஈயம், மீனமிலம் இந்த மாதிரி. ஆமாம், நம்ம அதை ஆர்டர் போட்டு வாங்குவோம். இன்னும் கொஞ்சம் பசங்க தயார் பண்ணுறாங்க, அவங்க கிட்டேருந்து வாங்கி கூட அடிக்கிறோம். அந்த மாதிரி எடுத்து கூட யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது நம்ம வந்து வெயில் காலங்களில் எந்த மாதிரி வந்து பராமரிக்கணும்? வெயில் காலத்துலன்னா அதிகமாக தண்ணி யூஸ் ஆகும், தண்ணி யூசேஜ் அதிகமாக இருக்கும், மருந்தும் அதிகமாக இருக்கும். மழை காலத்துலேயும் அதே மாதிரி தண்ணி கம்மியாக தேவைப்படும், மருந்து கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகும். மெயின் என்னென்னா இது நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு இது குவான்டிட்டி கிடைக்கும். ஓகே, ஆனால் இப்போ செடி வந்து க்ரோத் ஆகிறதுக்கு 1 இயர் ஆகும்னு சொல்கிறீங்க. ஆமாம், செடி வந்து எவ்வளோ வருஷம் வச்சுக்கலாம் திருப்பி? இது நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கட்டிங் கொடுக்குற மாதிரி இருக்கும். கட் பண்ணால் மறுபடியும் இதே மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்து ஒரு 5-6 கட்டிங் கொடுத்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 7-8 வருஷம் வரைக்கும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். 7-8 வருஷம் வரைக்கும் ஒரு செடியை மெயின்டைன் பண்ணலாம் நம்ம. அதே மாதிரி அதுக்கப்புறம் தாங்காது, அதுக்குள்ளே நம்ம பிடுங்கி எடுத்துகிட்டு வேறு மறுபடியும் இதெல்லாம் அதே மாதிரி பூ வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். எந்தெந்த மாதிரி நோய் வரனா? நோய் வந்துன்னா இதுக்கு நம்ம ட்ரிப்ஸ் இருக்கும். ட்ரிப்ஸ்னா பேனு, வெயில் காலத்தில் மெயினாக பேன் இருக்கும். அந்த பேனு பார்த்தீங்கன்னா பேனெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கெல்லாம் மருந்து ஹெவியாக அடிக்கணும். அதுக்கான மருந்து நம்ம கடையிலேருந்து தான் வாங்கணும், கெமிக்கல் தான் வாங்கணும்.
ஓகே, அது எந்தெந்த மாதிரின்னு சொல்ல முடியுமா மருந்து? மருந்துன்னா அது நம்ம பேர் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு ஒரு மருந்து ஒரு வாட்டி கொடுக்குறாங்க. அது ஒரு கடையில் ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. மருந்து கெமிக்கல் மருந்து தான். நம்ம தயார் பண்ணுற மருந்து அதெல்லாம் அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலை செய்யாது வெயிலில். ஆனால் மழை காலத்தில் நல்லா வேலை செய்யும். மழை காலத்தில்? ஆமாம், மழை காலத்தில் வேலை செய்யும். இப்போ வந்து இப்போ ஒரு சிலர் வந்து பேப்பர் போட்டு வந்து போடுறாங்க. ஆமாம், ஒரு சிலர் பேப்பர் போடுறாங்க. எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க? பேப்பர் போட்டு செய்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் ஒரே வாட்டி தான் செலவு பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த களை எடுக்கிறது, இந்த கீழே களை மருந்து அடிக்கிறது, அந்த மாதிரி செலவெல்லாம் இருக்காது. அது எதுவுமே இல்லாமல் ஒரே வாட்டி வேலை முடிஞ்சிடும். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது பேப்பர் போட்டு செய்கிறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய தோட்டத்துக்கு போய்க்கிறேன். ஆமாம், ட்ரிப்ஸ் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்ப்ரிங்க்லர், அந்த ஸ்ப்ரிங்க்லர்னா நம்மளுக்கு வெயில் காலத்தில் ஸ்ப்ரிங்க்லர் ரொம்ப யூஸ் ஆகும், பனி காலத்துலையும் யூஸ் ஆகும். ஸ்ப்ரிங்க்லர் வந்து பனி காலத்தில் நம்ம பனி விழுந்திருக்கும், அதை காலையில் 6 மணிக்கு ஆன் பண்ணோம்னாவே பனியெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா எந்த நோயும் இல்லாமல் இருக்கும் செடிக்கு. எந்த நோய் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இலை கொட்டுறதாகட்டும், இந்த 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 மக்கு ரோகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே நோய் இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கீழேயும் இது ட்ரிப்ஸும் விட்டுருக்கோம். ஆமாம், மேலே சொட்டு நீர் பாசனம் அதுவும் ரெண்டுமே விட்டுருக்கோம். அதனால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, எப்பவுமே வந்து பூ பறிக்கிறது எப்பவுமே காலையில்? ஆமாம், காலையில் 6 மணி 6:30க்கு ஆரம்பித்து 10 மணி 11 மணிக்கெல்லாம் முடிச்சிருவாங்க. ஏன் நீங்கள் பர்டிகுலராக வந்து எல்லோ போட்டிருக்காங்க, ஆமாம், பன்னீர் போட்டிருக்காங்க, ஏன் இந்த ரோஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன்? இந்த ரோஸ்னா நம்மளுக்கு இதில் கொஞ்சம் அனுபவம் நல்லா இருக்குது. அனுபவம் இருக்குது. இதில் நல்லா பார்சல் தாங்கும். பன்னீர் எல்லாம் அவ்வளோ பார்சல் தாங்காது. எல்லோன்னா அது அவ்வளோ யூஸபிள் இல்லை. ஒரு மாலை கட்டுறாங்கன்னா கிட்டத்தட்ட 1 முழம் வரைக்கும் மாலை கட்டினாங்கன்னா இது ஃபுல்லாக 1 முழம் வரும். எல்லோ வந்து நம்மளுக்கு இவ்வளோ தான் வரும். அவ்வளோதான் கட்டுவாங்க. ஆமாம், இது எல்லா பர்பஸுக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி பர்பஸ் யூஸ் ஆகிறதுனால ஆமாம், இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்ராக்சிமேட்லி எவ்வளோண்ணா ஒரு கிரேட்டில் வந்து எவ்வளோ வந்து கிலோ? ஒரு கிரேட்டில் வந்து 10 கிலோ 9 கிலோ 10 கிலோ வைப்போம். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி வைக்கிறது. சென்னைக்கெல்லாம் அனுப்புறீங்களா? ஆமாம் ஆமாம். அது எவ்வளோ ரேட் அண்ணா பாக்ஸ்? ரேட்டு வந்து பாக்ஸு இல்லை கிலோ கணக்கு தான். அங்கேயும் கிலோ கணக்குனா நம்மளுக்கு 1 கிலோ 80 ரூபா 100 ரூபா 150 200 250 கூட ஒரு வாட்டி விற்கும். அதில் கமிஷன் வாடகை எல்லாமே போய் நம்மளுக்கு அது 10% கமிஷன் வாடகைலாம் போய் இருக்கும். எந்த அளவுக்கு லாபம் இருக்குண்ணா இதில்? லாபம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு லாபம். சரி, அது பராமரிக்கலைன்னா ஒன்றுமே நம்ம செலவு கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது வந்து இப்போ வந்து புதுசாக வந்து தொழில் பண்ணுறது யாராவது நம்ம சைட்லேயோ இல்லை வந்து இப்போ நம்ம சைடு பார்த்து தான் நிறைய பேர் இந்த ஏலகிரி இதெல்லாம் வந்து ரோஸ் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக பண்ணுற இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு புதுசாக தோட்டம் பண்ணுறவங்களா இருக்கட்டும், நீங்கள் உங்களோட பாயிண்டில் வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக இந்த வந்து ரோஸ் தோட்டத்தில் எது பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரோஸ் பண்ணால் இப்போ நம்ம ஏரியா, நம்ம ஒசூர் பொறுத்தளவுக்கும் நம்ம ஏரியா கிளைமேட் கரெக்டாக இருக்குது. அந்த பக்கம் எப்படி கிளைமேட் இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. அவங்க வந்து இந்த பக்கம் பார்த்தா தான் அவங்களுக்கு ஒரு அனலைஸ்மெண்ட் கிடைக்கும். வந்து பார்க்கணும். இல்லை ஒருவேளை நம்மக்கிட்ட கான்டாக்ட் பண்ணால் கூட சொல்லுவோம், எப்படி என்னன்னு சொன்னால் கூட நம்ம நீட்டாக சொல்லி ரெடி பண்ணுவோம். ஏன்னா அந்த சைடு வெயில் அதிகமாக இருக்கா இல்லை பனி அதிகமாக இருக்கான்னு தெரியாது நம்மளுக்கு. வந்து பார்த்தா தான் தெரியும். இப்போது இந்த செடி வந்து ரோஸ் வந்து எந்த மண்ணில் நம்ம சைடு? மண் இது எல்லா மண்லேயும் வரும். ஆனால் அதிகமான இந்த ஏரி சைட்லேயோ இல்லை தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல ஆகாது. இந்த தட்பவெப்பம் கரெக்டாக சீராக இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் ஆகும். இந்த சிவப்பு மண்லேயும் ஆகும், மணல் மண்லேயும் ஆகும், கருப்பு மண்ணில் எல்லா மண்லேயும் விளையும். ஆனால் கிளைமேட் கரெக்டாக இருக்கணும் நம்மளுக்கு. ரோஸை பொறுத்தளவுக்கு கிளைமேட் கரெக்டாக இருக்கணும். இதை வச்சு எவ்வளோனா ஏர்னிங்ஸ் வந்து அப்ராக்சிமேட்லி வந்து சம்பாதிக்கலாம்? அது ஒரு ஏக்கருக்கு நம்ம கணக்கு பார்த்தோம்னா எப்படியும் வருஷத்துக்கு ஒரு 8 to 10 லட்ச ரூபாய் எடுக்கலாம். ஆமாம், அதில் செலவு அடங்கும். ஆமாம், செலவு அடங்கும். ஆமாம், உரத்துலேருந்து உரம் இந்த ஆள் கூலி அதெல்லாம் கணக்கு பார்த்தோம்னா அதுக்குள்ளே தான் அடங்கும். அந்த மாதிரி நம்ம எந்த மெயின் என்னென்னா நம்ம எப்படி வளர்க்குறோமோ அந்த மாதிரி குவான்டிட்டி வரும். ஒரு ஏக்கரில் ஒரு வருஷத்துக்கு 10-15 லட்சமும் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதுவே 2 லட்சமாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஃபிக்ஸட் ரேட் பண்ணுறீங்களா இல்லை வந்து நம்ம ஃபிக்ஸட் ரேட்டும் கொடுக்குறோம், மார்க்கெட் ரேட்டும் கொடுக்குறோம். ஆமாம் ஆமாம், நம்மளுக்கு அது எப்படி செட் ஆகுமோ அந்த மாதிரி. வாட்டர் வந்து இப்போ எப்படின்னா நீங்கள் போர்னா தொட்டி இருக்குது. அங்கே தொட்டி இருக்குது. தொட்டியிலேருந்து நம்ம தான் ஊட்டுறோம். தொட்டியிலேருந்து ஊட்டுறோம்னா மழை காலத்தில் கம்மி, ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் தான் தண்ணி விடுவோம். அதே வெயில் காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் இல்லை டெய்லி கூட ஊட்டுறதா இருந்தால் 10 நிமிஷம் அந்த மாதிரி விடலாம். அதுவே பனி காலத்துலனா ஸ்ப்ரிங்க்லர் டெய்லியும் யூஸ் பண்ணணும். காலையில் 6 மணிக்கு வந்து பனி முடிஞ்ச உடனே அந்த ஸ்ப்ரிங்க்லர் ஆன் பண்ணால் தான் பனி மேலே இருக்கிற பனியெல்லாம் வெளியே வந்து அந்த செடிக்கான ஹீட்னஸ் கரெக்டாக கொடுக்கும். அது மாதிரி சுருகு அதுதான் சுருகு வர்றதுக்கு மெயின் காரணமே பனி தான். பனி காலத்தில் தான் அதிகமாக வரும். அதனால் ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணோம்னா அந்த சுருகு இல்லாமல் ஃபுல்லாக அந்த ஹீட் கொடுத்துரும்.
நம்ம போர்லேருந்து ஓட்டுறோம் இல்லை டேரெக்டாக ஓட்டும்போது தொட்டிலேருந்து ஓட்டும்போது தண்ணி கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். சூரியன் வெயில் அந்த மாதிரி இருக்கும்போது அதை யூஸ் பண்ணோம்னா அந்த பனியெல்லாம் ஃபுல்லாக வெளியே போயிடும். வெளியே போனதுக்கப்புறம் சுருக்கு கண்ட்ரோல் வரும். ஓகே. நம்ம சைடில் வந்து ரோஸ் வந்து எல்லாருமே வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். அது நமக்கு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம சைடில் அது வந்து நல்ல வருமானம் இருக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ எல்லாருமே வந்து பயிரிடலாமா இல்லை வந்து பர்டிகுலராக எப்படி? இல்லை எல்லாருமே இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம சைடில் கரும்பு வாழை அந்த மாதிரி விளைஞ்சிட்டு இருந்தாங்க. தண்ணி அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம ஏரியா ஒசூரை பொறுத்தளவுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை போரில் கிட்டத்தட்ட 800 அடி 1000 அடி அந்த மாதிரி உள்ளே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுனா அது இந்த கரும்பு வாழெல்லாம் விட்டு ரோஸ் பண்ணிட்டாங்க. இந்த கிளைமேட்டுக்கு இது கரெக்டாக செட் ஆகுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு 90% எல்லாம் ரோஸ் தான் வச்சுருக்காங்க. ஓகேண்ணா. இதுலேருந்து என்ன வந்து தயாரிக்கலாம்ண்ணா? வேறு என்ன தயாரிக்கலாம் இந்த ரோஸ்லேருந்து? இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுலேருந்து அப்புறம் இந்த பெரிய பெரிய தலைவர்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதை விட்டு வேறு ஒன்று பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள், அந்த சென்ட்டு, ஆமாம் குல்கன்னு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி கூட கேட்குறாங்க. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி எல்லாம் கொடுக்க முடியாது. அவங்கள எடுத்துகிட்டு போய் நான் நிறைய வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த வீடியோஸ்லாம். சரி. அதை ட்ரை வந்து ரோஸ் பண்ணுறது, மல்லி இதெல்லாம். ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி வந்து பண்ணால் என்ன லாபம் அதுலேருந்து? என்ன லாபம்னா அது தனியாக வியாபாரிங்க எடுத்து பண்ணுறது. அது பூ எடுத்து அவங்க காய வச்சு இத்தனை நாள் இப்போ பர்டிகுலராக இத்தனை நாள் வச்சு காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணி அவங்க ட்ரை பண்ணி இந்த கம்பெனிக்கு இந்த வாசனை திரவியங்களுக்கு அந்த மாதிரி பொருள் கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம அதெல்லாம் இல்லை. நம்ம விளைச்சல் எடுத்து கொடுக்குறதோட சரி. ஓகே. அது மதிப்பு கூட்டி. ஆமாம், அது மதிப்பு கூட்டி அவங்க விற்கிறாங்க. இப்போ நம்ம விவசாயிங்களே வந்து அந்த மாதிரி பண்ணலாம் இல்லை நம்ம பண்ணலாம். ஆனால் நம்ம வேலை அதிகமாக இருக்கும், ஆட்கள் தேவைப்படும். நமக்கு இந்த விவசாயம் பார்க்க முடியாது. ஆமாம், அதுக்கு மிஷினரி அதெல்லாம் தேவைப்படும். அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. ஓகே. அதனால நம்ம வந்து ஆமாம் நம்ம வந்து விவசாயங்கனாலே என்னன்னா கஷ்டப்படுறேங்க. ஆமாம். ஆனால் அதுக்கான வந்து பலன் வந்து நம்ம முழுசாக அனுபவிக்கிறது இல்லை. நடுவில் வியாபாரிங்க அந்த மாதிரி ஆட்களை தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்போர்ட்டு சிங்கப்பூர், மலேசியா இந்த ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்வீட்ஸு இந்த பேக்கரியில் பார்த்தீங்கன்னா இந்த குல்கன்னு, அதுக்கப்புறம் இந்த கலரு, ஃபுட் கலரு அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரியில் பெரிய பெரிய ஸ்வீட் செய்கிற இடத்துலலாம் இது ட்ரை பண்ணி இது பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம். ஓகே. இது வந்து உங்கள் நம்பர் யாருக்காவது இப்போ என்னோட வியூவர்ஸ் யாராவது வந்து சரி பார்த்தாங்கன்னா உங்களோட நம்பரை வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்து பார்க்கட்டும். ஃபீல்டு வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அவங்க செய்கிற மாதிரி இருந்தால், விவசாயம் செய்கிற மாதிரி இருந்தால் கொடுங்க. பூவும் ஏதாவது தேவைப்படுறதா இருந்தால் சொல்லுங்கள். ஆமாம். இப்போ வந்து நீங்கள் வந்து செடிங்க அந்த மாதிரி வந்து இப்போ பூ வந்து கொடுக்க முடியுமா? இப்போ யாராவது வந்து கேட்குறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டீலர்ஸ் வந்து கேட்டாங்க. இல்லை, யாராவது டீலர்ஸ் வியாபாரிங்க அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், அனுப்புங்க. வந்து கான்டாக்ட் நம்பர் தரோம். ஆமாம், எந்த டவுட்டாக இருந்தாலும் ஆமாம் கொடுக்குறோம். இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் வந்து வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கும் ப்ளஸ் வந்து இந்த ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. ஓகே, நன்றி.